ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேம்மா. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டுட்டு நம்மளுடைய அதாவது ரெசிபியோட வீடியோலாம் இனி நமக்கு ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நம்மளோட ஊர்லேருந்து வந்து நான் வீடெல்லாம் க்ளீன் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. வந்து 10 நாள் மேலே ஆயாச்சு. ஆனால் வந்து என்னோடய வீடியோஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால அதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுட்டு இருந்தேன். இடையில இடைக்கு திருப்பி ஃபங்க்ஷனோட இதெல்லாம் கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டியதெல்லாம் இருந்தது, ஃபங்க்ஷன்லாம் இருந்ததுனால அதனால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்காக ஒன்று ஒன்றா வரும். ஃபஸ்ட் நான் வந்து இந்த ஊர்லேருந்து வந்து மலேசியாலாம் போயிட்டு வந்ததுனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன். அதாவது அது பண்ணிகிட்டே எனக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகிடுது. அது வந்து அப்போவே வீடியோ எடுத்திருந்தேன். அதான் இப்போ நீங்கள் வந்து காட்டின்னு இருக்கேன். அதை பற்றிலாம் ஒரு ஸ்லாப்பாக வந்துட்டு ஷெல்ஃபாக எடுத்து பேப்பர்லாம் போட்டிருந்தேன். அதெல்லாம் எடுத்து பேப்பர்லாம் எடுத்து போட்டு வேறு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். ஒரு மாதத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக மாற்றிடுவேன் நான் எப்படியாவது. முடியும் போதெல்லாம் டைம் இருக்கும்போது 5 நாளைக்கு ஒருக்க மாற்றிடுவேன். அப்படி இல்லைனா ஒரு மாதத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக மாற்றியே விடுவேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், எல்லாம் ஃபுல்லாக பெருக்கி நல்லா தோசை தட்டிட்டு இந்த சாக்கு வந்து வரைஞ்சிட்டேன். ஆனால் இது மாதிரி சாக்கு வந்து போட்டுட்டு நம்ம திருப்பி டப்பாவெல்லாம் அடுக்கி பேப்பர்லாம் போட்டு போடும்போது உங்களுக்கு இந்த எறும்பு, கரப்பாம்பூச்சி, இந்த குட்டியாக இந்த நாற்று எறும்புன்னு சொல்லுவாள் இல்லையா, அந்த மாதிரி வெள்ளையாக குட்டியாக வருமே, அதெல்லாம் வந்து வராது இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்து ஒரு தடவை க்ளீன் பண்ணும்போது இப்படியே போட்டுருவேன். இப்போ நான் பேப்பரை போட்டுட்டு ஒரு டப்பாவாக வந்து அடுக்கிறதுக்காக இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. அதாவது பெருக்கி ஃபஸ்ட்டு தொடச்சிடுவேன். தொடச்சிட்டு இப்போ அடுத்து நான் வீடியோ அதுவும் வந்து கீழே பண்ணும்போதும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ பேப்பரையும் போட்டுட்டு இந்த டப்பாவெல்லாம் அடுக்கி வச்சுருவேன். சாமான்லாம் எதாவது இல்லைன்னா அதையும் போட்டுட்டு தொடச்சி அப்பப்போ டப்பாவெல்லாம் போட்டுருவேன். அப்பப்போ திருப்பி நம்ம பவுட்ரு இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் கொட்டும்போது பருப்பு கிருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் கொட்டும்போது அப்பப்போ பாட்டில் டப்பாவெல்லாம் அலம்பி தேய்ச்சி அலம்பிட்டு புதுசு கொட்டுனா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நன்னாவும் வந்து இருக்குது. அதான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ வந்து நான் ஒன்றா வந்து மேலே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கீழே வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் அப்பப்போ இந்த பேப்பர் இல்லாமல் கொஞ்சம் பழசாகி என்ன பண்ண பருப்பு கிருப்பு அதெல்லாம் சிந்தி அழுக்காக இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ பாருங்கள் நான் அடுத்தது கீழே வந்து இப்போ பண்ணிட்டுருக்கேன். அதான் வந்து காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு துணியால் நல்லா நம்ம பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தொடச்சி விட்றோம். ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சாக்கு இருக்கு இல்லையா, அந்த எறும்பு சாக்கு அதில் வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு கரப்பாம்பூச்சி கூட அந்த சாக்குக்கு உள்ளே போகாதுக்கு செத்து போய்டுறது. அப்படியே நிறைய உங்களுக்கு அதெல்லாம் இருந்தாலுமே அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்ததுனால நிறைய பேருக்கு இது கொஞ்சம் உபயோகமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து வீடியோ எடுத்தே போட்டேன். நான் க்ளீன் பண்ணுறத ஏற்கனவே நிறைய க்ளீனிங்கோட இதெல்லாம் போட்டிருப்பேன். நான் விவரமாக நான் வந்து போட்டிருக்க மாட்டேன், சும்மா அப்படியே மேலாக வந்து காமிச்சிருப்பேன். இப்போ நான் தொடச்சிட்டு அதுக்கு இப்போ இந்த மாதிரி சாக்கு வந்து வரைஞ்சிடுறேன். இந்த மாதிரி சாக்கு வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லையா, அதை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம லைன் மாதிரி அப்படியே நம்ம இழுத்து விட்டுடணும். அந்த மாதிரி அதில் இந்த சைடில் கீட்லெலாம் கூட இழுத்து விட்டுருங்க. நீங்கள் நம்ம கபோர்டு மூடுறோம் இல்லையா, மூடுறதுலாம் கூட நீங்கள் மேலாக இழுத்துட்டேலாம் ஒரு எறும்பு ஒன்றுமே உள்ளே போகிறது கிடையாது. உங்களுக்கு கரப்பாம்பூச்சி கூட ஏறுறது கிடையாது, செத்து போய்டுறது மயங்கி விழுந்து. அந்த மாதிரி போட்டெல்லாம் டெய்லி ஒன்று அப்படி வந்தாலும் 1-2 வந்தாலும் நமக்கு வந்து போயிடும். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே போட்டுட்டு ஃபுல்லாக இங்கே எல்லாமும் பேப்பரெல்லாம் மாற்றி டப்பா எல்லாமும் தொடச்சி கிடச்சி அடுக்கி வச்சாச்சு. ஃபுல்லாக கீழே எல்லாமும் அது மாதிரி வந்து பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு இடமா வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஒரு நாளைக்கு ஒரு இடமா ஊர்லேருந்து வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா 10 நாள் ஊரில் இல்லைனாலும் நமக்கு வீடு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா, ஆளுகள் இல்லைனாலே பொடிகள் ஜாஸ்தியாகி பின்ன இடமும் இல்லாமல் கொஞ்சம் க்ளீன் பண்ணலைனாலும் கொஞ்சம் மோசமாக இருக்கும் ஆள் யூஸ் பண்ணலனாலே. அப்பப்போ வந்து நான் இருக்கிற இடமும் வந்து நான் இப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி இந்த இடமும் வந்து சுவாமியோட இங்கெல்லாமும் வந்து ஒன்று வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான். சாமி படமெல்லாம் வந்து ஆடி மாதம் பிறந்துட்டு இது தொடச்சி வைக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ அடுத்து ஆடி வந்துடும் இல்லையா, அப்போ தொடச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜும் வந்து ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து அதாவது நான் க்ளீன் பண்ணுறது இல்லாமல் இன்னொரு நாள் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். பண்ணுறதை வந்து நான் எடுக்காத மறந்துட்டேன், க்ளீன் பண்ணதை வந்து மறந்துட்டேன் எடுக்கிறதுக்கு. அதுவும் க்ளீனும் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து வீடு ஃபுல்லாகவே நீட்டாக வந்து பண்ணியாச்சு. எப்பவுமே இந்த சக்கரை டப்பா, பால், டிகாஷன்லாம் இங்கே வந்து இருக்கும். இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் மேலேயே அப்படியே வச்சுப்பேன், உள்ளே வைக்க மாட்டேன். அப்பப்போ அப்படியே எடுத்துக்க சுத்தமாக இருக்கும். காலையில் டிஃபன் வந்து அன்றைக்கி தோசை ஊற்றிருந்தேன், ஆனால் தோசைக்கல்ல வந்து அப்படியே இருக்குது. இந்த ஃபில்டர் வந்து நாங்கள் புதுசாக வந்து இதை மாற்றிருந்தோம். நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டனால நிறைய பேர் பார்த்துக்க மாட்டேன். இந்த ஃபில்டர் தான் என்னோடய யூடியூப் கிச்சனில் வந்து கொண்டு போய் பழைய ஃபில்டரை கொண்டு போய் அங்கே வந்து வச்சுருக்கோம். அதுவும் இனி அடுத்தடுத்து நம்மளோட அங்கேருந்து வீடியோ வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் கிச்சன். அது நம்ம மேலே வந்து நிறைய வீடியோ என்னோடய ஃபுல் வீடியோ பார்க்குறவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே ஒரு ரூம் வந்து இருக்கு இல்லையா, யூடியூப்காக நான் வந்து பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் அதோட ரூமு தான் வந்து இந்த மிக்ஸி வந்து நான் வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்கேன். என்னோடய பழைய மிக்ஸி வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருந்தது. அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம பழைய அதுக்கே இது வந்து யூடியூப்காக அவன் வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து இன்னும் என்னென்ன ரெசிபிலாம் வரும். இப்போ அவள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கா கேக்கு எல்லாம் பண்ணுறதுக்காக. இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து நான் ஹைதராபாத் ஐக்கியா போகும்போது வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். இங்கே யூடியூப்காக நமக்கு தேவைப்படும்னு சொல்லிவிட்டு இங்கே இதெல்லாமும் வந்து எனக்கு அதாவது கிஃப்ட்டு வந்தது கிரகப்பிரவேசத்துக்கு. இந்த மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக அரைகிறது நல்லாவே இருக்குது. இடைக்கடைக்கு அரைச்சி பார்த்துருக்கேன். இனி இது இங்கே இருக்குது. இப்போ எல்லாமே பாட்டில் எல்லாமே வந்து நான் அலம்பிட்டேன்.
அலம்பி அப்படியே கமுத்தி வச்சுருக்கேன். இனி பருப்பு கிருப்பு பொடி கிடியெல்லாம் கொட்டி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பப்போ நம்ம ஒருக்கு கொண்டு வர முடியாது. இங்கே ஒரு செட்டு நம்ம எல்லாமே தனித்தனியாக வச்சுட்டோன்னா அப்பப்போ நம்ம அப்படியே வந்து இது பண்ணிவிட்டு போனால் போதும் இல்லையா. அதனால் அடுப்பு இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி கிடச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே எப்பயுமே ஒரு ஜாடியில் உப்பு வச்சுருப்பேன், எண்ணெய் வந்து வச்சுட்டுருப்பேன். அதாவது கிரண்டிலாம் வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போதைக்கு சும்மா லைட்டாக நான் வந்து க்ளீன் ஒன்று ஒன்றா பார்த்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கனால இப்போதைக்கு கத்தி எல்லாம் வந்து இதில் வந்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடிக்கல்லை வந்து வாங்கியிருந்தேன் புதுசாக இந்த ஆற்றுக்காக. இங்கே வந்து சும்மா ஒரு ரூம் மாதிரி வச்சுருக்கோம். இங்கே நேராக பார்த்தா நம்மளோட விநாயகர் வந்து தெரியும். நிறைய பேர் பார்த்துருப்பில்லை போட்ட வீடியோவில். சுவாமி படம் வந்து நான் ஜாஸ்தி வைக்கல, ஒன்று தான் வந்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா வைக்கணும். ஃப்ரிட்ஜு வந்து இப்போதைக்கு இங்கே இருக்குது, அப்புறமா நான் உள்ளே வந்து மாற்றி வச்சுருவேன். அப்புறம் ஃப்ரிட்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கியாவில் வந்து இந்த கவர் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். அதே வந்து ஃபுல்லாக வந்து இதிலலாம் வந்து போட்டிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த கவர் தான் வந்து போட்டிருக்கோம் ஃப்ரிட்ஜில். இப்போ இங்கே எல்லாமும் நான் வந்து இப்போ எல்லாம் நீட்டாக எடுத்து பெருக்கி க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு வாரத்துக்கு ஒருக்கா வந்து இங்கேயும் வந்து மேலே வந்து க்ளீன் பண்ணி பெருக்கி தொடச்சிட்டு போயிடுவேன். அதாவது நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறனால வாரத்துக்கு ஒருக்கா பெருக்கி துடைக்கிறது. யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம டெய்லியுமே பெருக்கி துடைக்கிறது நல்லது. ஆள் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பொடி ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு கிருஷ்ணர் படம் மட்டும் இங்கே வந்து மாட்டியிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெருக்கி தொடச்சாச்சு. இங்கே எல்லாமும் வந்து பெருக்கினேன் நான். இனி மழைக்காலங்கிறதுனால வடாமல்லாம் வந்து இட முடியாது. இனி அடுத்து வடாமல்லாம் இடும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஃபுல்லாக வந்து நீட்டாக எல்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இப்படி லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.